இன்னைக்கு நாட்டையே காப்பாத்துற டிஎஸ்பி அவர்களுடைய பசிய அன்னைக்கு இந்த காய்கறி கடைக்காரர் தான் போக்கி இருக்காரு. தன்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறதுக்காக டிஎஸ்பி கிட்டத்தட்ட 14 வருஷம் காத்துட்டு இருந்திருக்காங்க. जब संघर्ष के दिन याद आते हैं तो कुछ लोग ऐसे चेहरे होते हैं जो मन को खुश कर देते हैं. जब हम पढ़ते थे भोपाल में, एक सलमान भाई ये सब्जी का ठेला लगाते थे एक ट्रांसफार्मर के नीचे. आज भी वहीं पर சந்தோஷ் பட்டேல் அப்படின்றவரு அவருடைய எக்ஸ் வலைத்தளத்துல பதிவு ஒண்ணு ஷேர் பண்ணிருக்காங்க. இது பலரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. ஏன்னா சந்தோஷ் பட்டேல் அப்படின்ற டிஎஸ்பி அவங்க 14 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஏழ்மையான நிலையில கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. சாப்பிட கூட வழி இல்லாம அவ்வளவு வேதனையில இருக்கும்போது சல்மான் கான் அப்படின்ற காய்கறி கடைக்காரர் என்ன பண்ணிருக்காருன்னா இவருக்கு அவ்வளவு உதவிகளை செஞ்சிருக்காங்களாமா. சந்தோஷ் பட்டேல் அப்போ போபால்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு சாப்பாடு கூட எந்த வழியும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நீங்க வாங்க நான் உதவி செய்யறேன் அப்படின்னு அவருடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஃப்ரீயா வெஜிடபிள்ஸ கொடுப்பாங்களாமா. சோ ஒவ்வொரு நாளுமே அவர் காய்கறிகளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஃப்ரீயா தான் கொடுத்திருக்காங்க. அது மூலியமா சாப்பிட்டு வளர்ந்து இன்னைக்கு சந்தோஷ் பட்டேல் அவ்வளவு பெரிய ஒரு அதிகாரியா மாறி இருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு எப்படியாவது நம்ம நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி காலங்கள் கடந்திருந்தாலும் அதை மறக்காம மறுபடியும் சல்மான் கானை மீட் பண்ணிருக்காங்க. முதல்ல கார்ல போய் இறங்கும் போது சல்மான் கான் பயந்துட்டாங்களா, என்ன போலீஸ் கார்லாம் நம்ம இடத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் இவங்களுடைய நன்றிகளை அவ்வளவு அழகா தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் சந்தோஷ் பட்டேல் அவருக்காக ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காங்க. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நமக்கு உதவி செஞ்சவங்களை மறக்காம அவங்களுக்கு தன்னுடைய நன்றிகளை திருப்பி செலுத்துற விதமா சந்தோஷ் பட்டேல் அப்படின்ற இந்த டிஎஸ்பி செய்த விஷயம் பலரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.